குருப்யோ நமஹ. எவனொருவன் தினந்தோறும் குரு பகவான் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் 4-5 சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு மனசில் பட்டால் அதை ஏற்றிக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். மாமா, மச்சா, தம்பி, அக்கா, அது மாதிரி. ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது வருஷத்தில் ஒரு நாள் பண்டிகை, தீபாவளி, பொங்கல், விநாயகர் சதுர்த்தி, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வரும். அப்படி வரும்போது அந்த நேரத்துக்கு போகும்போது நம்மளுக்கு சீர்வரிசை வச்சு சாப்பாடு வச்சு நம்மளை அனுப்புவாங்க. மீதி நேரத்தில் போகும்போது அவங்க சாப்பாடு வச்சு நல்ல விதமாக பேசி அனுப்புவாங்க. இந்த 2 வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். பண்டிகையில் போனால் துணி வச்சு தருவாங்க, மீதி நேரத்தில் போனால் சாப்பாடு வச்சு நம்மள மனசார வாழ்த்து சந்தோஷமாக பேசி அனுப்புவாங்க. இதே மாதிரி தான் நம்ம கோவிலுக்கு போனாலும் குருக்கிட்ட போனாலும் என்ன கேட்கணுமோ அது பரிபூர்ணமாக ஒரு 2-3 தடவை கேட்டுடுங்க. தொடர்ந்து நீங்கள் சுவாமிகிட்ட போகும்போது நீங்கள் ஒன்றுமே கேட்காதுங்க. சுவாமி, நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், நீ என்னை பார்த்தா போதும், உன்னோட பார்வை என் மேலே பட்டால் போதும், நான் நல்லா இருப்பேன். இப்படி நீங்கள் குரு பகவான்கிட்ட போகும்போது வேண்டிக்கங்க. டெய்லி கூட உங்கள் வீட்டில் மேதா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் ஃபோட்டோ வச்சு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர வெளியில் போகும்போது அவரை பார்த்துட்டு கும்பிட்டு போனால் உங்களுக்கு சுபிக்ஷமான ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம கூடயே இருக்கும். ஒரு மனிதன் ஒரு கோவிலுக்கு போகும்போது உண்டியில் நம்ம காணிக்க போட்டால் அந்த நேரத்தில் நம்ம பக்தனாக தான் இருக்க முடியும். அதே சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணால் அவங்களுக்கு நம்ம சுவாமியாகவே இருப்போம். ஸோ பக்தனாக இருக்கிறது பிடிக்குதா, உண்டியில் போட்டு பக்தனாக இருக்க பிடிக்குதா, இல்லை தானம் பண்ணிட்டு சுவாமி நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தை பேசுகின்ற மனம் நம்மக்கிட்ட வாழ்த்தும் போது நம்ம சுவாமியாக இருக்க பிடிக்குதா, நீங்களே யோசனை பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஓயாமல் வீட்டில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறது தவறு. அந்த வீட்டில் ஓயாமல் கத்தக்கூடாது, சாந்தமாக பேசுங்க. கோபம் வரும்போது ஒரு வார்த்தையில் முடிச்சிடுங்க. 10 வார்த்தை பேசுறதுனால அதே மனக்குழப்பம்தான், ஒரு வார்த்தை பேசினாலும் அதே மனக்குழப்பம்தான். சாந்தமாக இருந்தால் எத்தனோ நல்லதை நம்ம பண்ணலாம். கோபமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையே நம்ம கீழ்த்தள்ளிடுவோம். அதனால் சத்தமாக பேசாமல், கோபமாக யார்கிட்டேயும் மன நோகிற மாதிரி பேசாமல் நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டால் ஐஸ்வர்யம் நம்ம கூடயே இருக்கும். செகண்ட் ஒன், எந்த ஜீவராசி நம்ம போய் பார்த்தாலும், இல்லை நம்ம பின்னாடியே எந்த ஜீவராசி வந்தாலும் முடிஞ்ச வரை நம்ம உணவு, நாயாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் இல்லை கிளிங்களாக இருந்தாலும் காக்காவாக இருந்தாலும் ஏதாட்டி இருக்கும்போது அது நம்மக்கிட்ட வரும்போது நம்ம முடிஞ்ச வரை அதுக்கு அன்னம் வைக்கிறது நம்மளுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், ஐஸ்வர்யம் கொடுக்கும். 3வது, செடிங்க வளர்த்துங்க. அது எந்த செடியாக இருந்தாலும் சரி. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 செடி, துளசி செடி, அப்புறம் மாதுளம் செடி, வேப்ப மரம், அப்புறம் பில்வ மரம், அப்புறம் மாங்காய் மரம், அப்புறம் சாமந்தி மரம், மல்லிப்பூ, இது மாதிரி ரோஸா, இது மாதிரி ஏதோ ஒரு செடிங்க குட்டி குட்டியாக நம்ம ஒரு வீட்லேயும் ஒரு 4-5 செடி நம்ம வளர்க்கும்போது இந்த பொல்யூஷன் இல்லாமல் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது காலையில் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த பச்சை பசேலுன்னு நம்ம பார்க்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்கும். 4th ஒன்,
நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது உணவுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும். அது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறையா சாப்பிட்டாலும் எவ்வளோ தேவையோ அது மாத்திரம்தான் நம்ம சாப்பிட்ணும். கொஞ்சம் கூட தேவையில்லாமல் சாப்பாடு நம்ம தட்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து குப்பையில் போடக்கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிற சாப்பாடு இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காம அவங்க கவலைப்படுறாங்க. அதனால் நம்ம உணவு சாப்பிடும்போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராசிங்களுக்கு உணவு கிடைக்கணும். எனக்கு நீ உணவு கொடுத்து நான் உணவு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வச்சுருக்கிறேன்னா சுவாமி உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். சின்னவங்களாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள். பெரியவங்களாக இருந்தால் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இது மாதிரி டெய்லி 3 வேளை உணவு சாப்பிடும்போது நீங்கள் அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு இந்த உலகத்தில் சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுதும் சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. 5வது, நம்ம படுக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. படுக்கிற இடத்துல ஏதாட்டி ஒரு தெய்வ ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கோங்க. காலையில் ஏந்த உடனே அந்த தெய்வம் பார்த்து 3 தடவை, அது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் ஏந்த உடனே இஷ்ட தெய்வத்து அப்புறம் அந்த ஃபோட்டோன்னு பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இன்னைக்கு முழுதும் என் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குது, என்னால் எத்தனோ பேருக்கு தானம் பண்ணுற தகுதி எனக்கு கொடுத்துருக்குறேன், அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கும்பிட்டுட்டு வெளியில் போங்க. நீங்கள் பண்ண தான் உங்களோட சந்ததி வந்து அது பார்த்து பண்ணுவாங்க. நம்ம எப்படி நல்ல விஷயங்கள் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணுவாங்க. 6th ஒன், காலையில் ஏந்துட்டு குளிச்சுட்டு சூரிய பகவான் போய் பார்த்து கும்பிடுற பழக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தெய்வங்களை வந்து சில ரூபத்தில் பார்க்குறோம், ஃபோட்டோ ரூபத்தில் பார்க்குறோம். ஆனால் சூரிய பகவான் வந்து பிரத்யக்ஷ தெய்வம், இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து வெளிச்சம் கொடுக்குற பகவான். அதனால் எந்த மனிதனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் காலையில் ஏந்த உடனே சூரிய பகவானுக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு உன் அருள் எப்போவுமே எப்படி பிரகாசமாக இருக்கோ என் உடலுக்குள்ளே இருக்கிற அத்தனை உறுப்பினங்கள் பிரகாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு என்னோடய முகம் வந்து பிரகாசமாக இருக்கணும், என் தலைமுடியிலேருந்து கால் நகம் வர உள்ளே இருக்கிற எல்லா ராஜ உறுப்புகள் பிரகாசமாக இருக்கணும், உன்னோட அருள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து சூரிய பகவானுக்கு கும்பிட்டுட்டு உங்கள் வேலைக்கு நீங்கள் போங்க. இது மாதிரி நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஆற்றல் படித்த பிரபஞ்ச சக்தி உங்கள் கூடயே இருக்கும். இது என் மனசுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.